வந்துடுச்சு. வாங்க வாங்க கதை கேட்கலாம். குட்டி குக்கு குக்கு. ஒரு இனிய மாலை. குக்குவும் ஆந்தை அம்மாவும் ஒரு புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்று என்ன கதை? ஒரு சின்ன பெண்ணின் அழகான கதை என்று ஆந்தை அம்மா சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு அழகான பூவுக்குள்ளிருந்து ஒரு சின்ன பெண் பிறந்தாள். அவள் பெயர் தும்பிலீனா. அவள் ரொம்ப சின்னவள், ஆனா ரொம்ப அழகானவள். ஒரு இரவு ஒரு தவளை அவளை பார்த்தது. இவள் ரொம்ப அழகா இருக்காளே, என் மகனுக்கு நல்ல மனைவி என்று நினைச்சு அவளை எடுத்துக்கொண்டு போனது. தும்பிலீனா பயந்தாள். ஆனா சின்ன மீன்கள் இதை பார்த்தது. அவை உடனே உதவி செய்தது. தும்பிலீனா தப்பிச்சு நீரில் மிதந்து போனாள். பிறகு ஒரு வண்டு அவளை கூட்டிச் சென்றது. ஆனா அங்கிருந்த மற்ற வண்டுகள் சொன்னாங்க, இவள் நம்ம மாதிரி இல்லையே. அதை கேட்ட தும்பிலீனா மிகவும் வருத்தமாயிட்டாள். அவள் மீண்டும் தனியாகிவிட்டாள். குளிர்காலம் வந்தது. அவள் மிகவும் கஷ்டப்பட்டாள். அப்போது ஒரு நல்ல எலி அவளை பார்த்தது. வா, நீ இங்கே பாதுகாப்பா இரு என்று சொல்லி அவளை வீட்டுக்குள் அழைத்தது. ஒரு நாள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு காயமடைந்த சின்ன பறவையை தும்பிலினா பார்த்தாள். அது மிகவும் பலவீனமாயிருந்தது. தும்பிலினா அதை அன்போடு கவனித்தாள். அதை சூடா வைத்தாள், உணவு கொடுத்தாள். பயப்படாதே, நான் இருக்கேன். சில நாட்களில் அந்த பறவை குணமடைந்தது. அது சொன்னது, நன்றி தும்பிலினா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அது அவளை ஒரு அழகான மலர் நாட்டுக்கு கொண்டு போனது. அங்கே அவளைப் போலவே சின்ன மனிதர்கள் இருந்தார்கள். தும்பிலினா மிகவும் சந்தோஷமாயிட்டாள். இங்கேதான் என் இடம். கதை முடிந்தது. குக்கு கேட்டது, ஆந்தையம்மா, தும்பிலினா எப்படி எல்லாத்தையும் தாங்கினாள்? ஆந்தையம்மா சிரிச்சு சொன்னாங்க, அதான் குக்கு, தைரியமும் நல்ல மனசும் இருந்தால் எந்த சிக்கலும் கடக்க முடியும். நல்லவர்கள் எப்போதும் உதவி கிடைப்பார்கள். குக்கு தலையாட்டுச்சு சிரிச்சது. இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பை.